Hello guys, welcome to my channel. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரோட்டு கடை காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். முக்கியமா subscribe பண்ணாதவங்க கீழ இருக்கிற subscribe பட்டனை மறக்காம click பண்ணிக்கோங்க. வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான அளவு காளான், முட்டைக்கோஸ் தேவையான அளவு, 1 கப் மைதா, 2 tablespoon corn flour, 2 tablespoon மிளகாய் தூள், பெப்பர் 1 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டைக்கோஸ்லையும் காளான்லையும் நம்ம ஏற்கனவே அதில் வாட்டர் இருக்கும். அதனால் நம்ம வாட்டர் அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஆட் பண்ணி அதை நம்ம பசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். இப்போ அதை போண்டா மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி அதை ஆயில் சூடானதுக்கப்புறம் ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. காளான் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் ஆகுற வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போ நம்ம இதை வேறு எதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆனியன், வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக சீவி நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். ஜீரகம் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி இது கூட 1 கப் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வாட்ரு கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வாட்டரில் கரைச்சி அந்த கிரேவி கூட இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம காளான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த காளானை நம்ம உடச்சி விடணும். அந்த மசாலாலாம் நல்லா காளான்குள்ளே போய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம உடச்சி விடுறோம். நல்லா உடச்சி விட்டு அந்த மசாலாலாம் உள்ள போய் அந்த காளான் இருக்கிறது தெரியாமல் அந்த நல்லா மசாலா கூட சேர்ந்து இருக்கணும். பாருங்கள், இது கூட நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது கூட சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்து நான் கேப்சர் பண்ணல. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ அதை சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுட்டு மேலே வெங்காயம் தூவி விட்டுக்கிட்டோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் டு ட்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.